ஆகஸ்ட் 15, 1947. பல நூறு வருஷமா அடிமைப்பட்டு கிடந்த இந்தியா சுதந்திர காற்றை சுவாசிச்ச நாள். ஆனா அந்த சுதந்திரம் அவ்வளோ ஈஸியா கிடைக்கல. நாடு ரெண்டா பிளந்து மத கலவரங்கள்ல லட்சக்கணக்கான பேர் இறந்து பொருளாதாரம் சீர்குலைஞ்சு போயிருந்தது. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழல்ல சிதறி கிடந்த நூற்றுக்கணக்கான சமஸ்தானங்களை ஒருங்கிணைச்சு ஒரு புதிய தேசத்தை உருவாக்குற பொறுப்பு அன்றைய தலைவர்களோட தோள்கள்ல இருந்துச்சு. இந்தியா தன்னை ஒரு மக்களாட்சி குடியரசாக பிரகடனப்படுத்துக்குச்சு. ஆனா வெறும் பேப்பர்ல அறிவிச்சா மட்டும் மக்களாட்சி வந்து விடுமா? அதோட உண்மையான ஆன்மாவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தில் தான் இருக்கு. அதுக்கு தேர்தல் நடத்தணும். உலகத்தோட மிகப்பெரிய ஜனநாயக நாடாக போற இந்தியாவோட முதல் பொது தேர்தல் அது எப்படி இருக்கும்? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. கிட்டத்தட்ட 17 கோடி வாக்காளர்கள். இதுல 85% பேருக்கு எழுதவோ படிக்கவோ தெரியாது. இப்படி ஒரு பறந்து விரிந்த தேசத்தால உலகின் மாபெரும் தேர்தலை வெற்றிகரமா நடத்த முடியுமா? இது நடக்காத காரியம். வரலாற்றின் மிகப்பெரிய சூதாட்டம். தோல்வியில தான் முடியும் அப்படின்னு உலக நாடுகள் ஆர்வம் சொல்லுச்சு. சில வெளிநாட்டு பத்திரிகைகள் கிண்டலா தலையங்கமே வெளியிட்டுச்சு. ஆனா அத்தனை அவநம்பிக்கைகளையும் உடைச்சி இந்தியா வரலாறு படைச்சது. அந்த முதல் பொது தேர்தலின் பிரமிக்க வைக்கும் கதை தான் இது. 1950 பிரதமர் ஜவஹர்லால் நேரு அடுத்த ஆண்டுக்குள்ள முதல் பொது தேர்தலை நடத்தி முடிப்போம்னு நாடாளுமன்றத்தில் அறிவிக்கிறாரு. இந்த அறிவிப்பை கேட்டு எல்லாரும் ஹாப்பி ஆகணும் தானே. ஆனா ஒரே ஒரு மனிதர் மட்டும் ஷாக் ஆகுறாரு. அவர்தான் சுகுமார் சென், இந்தியாவோட முதல் தலைமை தேர்தல் ஆணையர். ஏன்னா தேர்தலை நடத்த அவர் முன்னாடி இருந்த சவால்கள் ஒன்னல்ல ரெண்டல்ல, ஒரு மலை மாதிரி குவிஞ்சி கிடந்தது. ஃபர்ஸ்ட் சவால் வாக்காளர் பட்டியல். 21 வயசு கம்ப்ளீட்டான சுமார் 17 கோடி மக்களை கண்டுபிடிச்சு பெயர்களை பட்டியலிடணும். போக்குவரத்து வசதியே இல்லாத குக்கிராமங்கள், அடர்ந்த காடுகள், பனி படர்ந்த மலைகள்னு நாட்டோட ஒவ்வொரு மூலைக்கும் அதிகாரிகள் நடந்தே போகணும். அடுத்த சவால் இந்த தேர்தலை நடத்துறதுக்கான கட்டமைப்பு. நாடு ஃபுல்லா கிட்டத்தட்ட 1,96,000 வாக்குச்சாவடிகளை அமைக்கணும். 21 லட்சம் இரும்பு வாக்கு பெட்டிகளை தயாரிக்கணும். தேர்தலை நடத்த 16,500 எழுத்தர்களுக்கு பயிற்சி அளிக்கணும். 56,000 அதிகாரிகளை மேற்பார்வையிட நியமிக்கணும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இதுக்கெல்லாம் தேவைப்பட்ட காகிதத்தோட அளவு மட்டுமே 3,80,000 ரீம். மூணாவது மக்களோட மனநிலை. அதுவரைக்கும் மன்னர்களையும் பிரிட்டிஷ் அதிகாரிகளையும் மட்டுமே பார்த்து பழகி போன மக்களுக்கு வாக்குனா என்ன, அதோட சக்தி என்ன, நீங்க ஓட்டு போட்டு உங்க தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும்னு எப்படி புரிய வைக்கிறது? இது வெறும் நிர்வாக சவால் மட்டும் இல்ல, ஒரு சமூக புரட்சிக்கான முதல் படி. சுகுமார் சென் உடனடியா பிரதமர் நேருவை சந்திச்சு இவ்வளவு அவசரமாத தேர்தலை நடத்துறதுல இருக்க சிக்கல்களை சொல்றாரு. இந்த ஜனநாயக பயணம் வெற்றி பெறணும்னா முறையான திட்டமிடலுக்கு கொஞ்சம் கூடுதல் அவகாசம் வேணும்னு கேட்கிறாரு. அதை நேருவும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதன்படி தேர்தல் 1951 அக்டோபர்ல தொடங்கி 1952 பிப்ரவரி வரைக்கும் பல கட்டங்களாக நடத்த முடிவு பண்றாங்க. இங்கதான் சுகுமார் சென்னோட புத்திசாலித்தனம் வெளியே வருது. எழுத்தறிவே இல்லாத மக்கள் எப்படி வாக்களிப்பாங்க அப்படிங்கிற கேள்விக்கு அவர் ஒரு அற்புதமான தீர்வை கண்டுபிடிச்சாரு. அதுதான் சின்னங்கள். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு சுயேச்சை வேட்பாளருக்கும் ஈஸியா அடையாளம் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சின்னம் கொடுக்கறாங்க. ஏர் உழவன், 2 காளைகள், குடிசை, யானை, அகல் விளக்குன்னு மக்கள் அன்றாடம் பார்க்கிற பொருட்களே சின்னங்களா வச்சாங்க. இதனால எழுத படிக்க தெரியாத ஒரு சாமானிய மனிதர் கூட தனக்கு பிடிச்ச கட்சியோட சின்ன இருக்க பெட்டியில தன்னோட வாக்குச்சீட்டை போட்டு தன் ஜனநாயக கடமையை செய்ய முடிஞ்சது. இது ஒரு சின்ன யோசனை மாதிரி இருக்கலாம். ஆனா கோடிக்கணக்கான மக்களை ஜனநாயகத்தோட அங்கமாக்கிய ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பு அது. வாக்குச்சாவடிக்குள்ள ஒவ்வொரு வேட்பாளருக்கும் ஒரு தனி வாக்கு பெட்டி, அது மேல அந்த வேட்பாளரோட சின்னம். வாக்காளர்கள் தங்களுக்கு கொடுக்கப்படுற வாக்குச்சீட்டை அவங்க விரும்புற வேட்பாளரோட பெட்டியில போடணும். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிற பணி நினைச்சதை விடவும் ரொம்பவே சிக்கலா இருந்துச்சு. குறிப்பா வட மாநிலங்கள்ல அதிகாரிகள் பெண்களோட பெயர்களை பதிவு செய்ய போனப்போ ஒரு விசித்திரமான தடையை சந்திச்சாங்க. சமூக கட்டுப்பாடுங்கிற பேர்ல பெண்கள் தங்களோட உண்மையான பெயரை அந்நிய ஆண்கள் கிட்ட சொல்ல அன்னைக்கு மறுத்துட்டாங்க. அதுக்கு பதிலா ராமுவின் அம்மா, கிருஷ்ணனின் மனைவி, இன்னாரோட மகள் அப்படின்னு தான் தங்களை பதிவு செஞ்சுக்கிட்டாங்க. இப்படி சுமார் 28 லட்சம் பெண்களோட பெயர்கள் தவறா பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு. இதை பார்த்த சுகுமார் சென் நிஜமாவே செம டென்ஷன் ஆகிட்டாரு. பெயரே இல்லாத ஒருத்தரை வாக்காளர் பட்டியல்ல சேர்க்கவே முடியாது, இது ஜனநாயகத்தோட அடிப்படை கொள்கைகளுக்கே எதிரானது அப்படின்னு ரொம்ப திட்டவட்டமா சொல்லி அந்த 28 லட்சம் பேர்களையும் பட்டியல்ல இருந்து அதிரடியா நீக்க உத்தரவிட்டாரு. இது ரொம்ப கடுமையான முடிவுன்னு சில பேர் விமர்சிச்சாலும் சுகுமார் சென் தன்னோட முடிவுல துளி கூட மாறாம உறுதியா நின்னாரு. உண்மையான பெயரோட மட்டும்தான் பட்டியல் தயாராகணும்,
அப்படின்னு அவர் போட்ட உத்தரவு ஒரு அமைதி புரட்சிக்கு வழிவகுத்துச்சு. அதிகாரிகள் திரும்பவும் வீடு வீடா போய் பெண்களோட உண்மையான பெயர்களை பதிவு செஞ்சாங்க. அந்த ஒரு துணிச்சலான நடவடிக்கை அன்னைக்கு சமூகத்தோட மனநிலையையே மாத்தி பெண்களுக்கும் இந்த ஜனநாயகத்துல சம உரிமை இருக்குங்கிறத ஆழமா விதைச்சது. அந்த தேர்தல் வெறும் அரசியல் நிகழ்வா மட்டும் இருக்கல, அது உணர்ச்சிகரமான சுவாரஸ்யமான பல கதைகளோட தொகுப்பா இருந்தது. இந்தியாவோட முதல் வாக்காளர் அப்படிங்கிற பெருமையை பெற்றவர் ஷியாம் சரண் நேஜி. இமாச்சல பிரதேசத்துல இருக்கிற கின்னார் மாவட்டத்துல பனிப்பொழிவு அதிகமா இருக்கும் அப்படிங்கிற காரணத்தால மற்ற பகுதிகளை விட 5 மாதங்களுக்கு முன்னாடியே, அதாவது அக்டோபர் 25, 1951லேயே தேர்தல் நடத்தினாங்க. ஒரு பள்ளி ஆசிரியரான நேகி அன்னைக்கு தன்னோட முதல் வாக்க செலுத்தி இந்திய ஜனநாயக வரலாற்றுல அழியாத இடம் பிடிச்சாரு. அவரு 2022ல தன்னோட 106வது வயதுல மறையிற வரைக்கும் ஒரு தேர்தல் கூட தவறாம 34 டைம் ஓட்டு போட்டிருக்காரு. ஒடிசாவோட அடர்ந்த காடுகள்ல பழங்குடியின மக்கள் தங்களோட பாரம்பரிய வில் அம்புகளோட கூட்டமா வந்து வாக்களிச்சத அன்னைக்கு உலகமே ஆச்சரியமா பார்த்தது. அந்த மலைப்பகுதிகளில் மட்டும் வாக்குப்பதிவு 70% இருந்துச்சு. நகரவாசிகளை விட ஜனநாயகத்தின் மேல அவங்க வச்சிருந்த நம்பிக்கை எவ்வளவு பெருசுங்கிறத இது காட்டுது. அதே சமயம் மதுரையில 110 வயதான ஒரு முதியவர் தன் பேரன்களோட உதவியோட வந்து வாக்களிச்சது அன்றைய செய்தித்தாள்கள்ல தலைப்புச் செய்தியா மாறுச்சு. ஹைதராபாத்ல ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அங்க முதல் வாக்க செலுத்தியது வேற யாரும் இல்ல, அந்த சமஸ்தானத்தோட முன்னாள் மன்னரான நிஜாம் தான். ஒரு காலத்துல தன்னை மன்னரா பார்த்த மக்களோட வரிசையில ஒரு சாதாரண குடிமகனா அவர் நின்னு வாக்களிச்ச அந்த நிமிடம் இந்தியாவுல மன்னராட்சி முடிஞ்சு மக்கள் ஆட்சி தொடங்கிடுச்சுங்கிறத உறக்கச் சொன்ன தருணம் அது. சுமார் 4 மாசம் 68 கட்டங்களா நடந்த இந்த தேர்தல் திருவிழா 1952 பிப்ரவரியில முடிவுக்கு வந்துச்சு. 17 கோடி வாக்காளர்கள்ல சுமார் 10.6 கோடி மக்கள் அன்னைக்கு வாக்களிச்சாங்க. அதாவது 45% வாக்குப்பதிவு. ஓட்டுன்னா என்னன்னே தெரியாத அந்த காலத்துல இது ஒரு மாபெரும் சாதனை. இந்த தேர்தல்ல இந்திய தேசிய காங்கிரஸ் 364 இடங்களை கைப்பற்றி இமாலய வெற்றி பெற்றுச்சு. ஜவஹர்லால் நேரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரானார். 16 இடங்களோட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2வது பெரிய கட்சியா உருவெடுத்துச்சு. ஆனா இந்த தேர்தல் வெறும் ஒரு அரசாங்கத்தை மட்டும் தேர்ந்தெடுக்கல, இந்திய ஜனநாயகத்தோட அசைக்க முடியாத அஸ்திவாரத்தை போட்டுச்சு. சம உரிமை, கல்வி, ஜாதி, மதம்னு எந்த பாகுபாடும் இல்லாம ஒவ்வொரு இந்தியனோட வாக்கும் சமம்னு இது நிரூபிச்சது. அமைதி புரட்சி. பல நாடுகள்ல இராணுவ புரட்சிகள் நடந்தப்போ இந்தியா வாக்குப்பெட்டிகள் மூலமா அமைதியான அதிகார மாற்றத்தை செஞ்சு உலகையே வியக்க வச்சது. தலை சிறந்த ஆணையம். சுகுமார் சென் போன்ற நேர்மையான அதிகாரிகளால உருவாக்கப்பட்ட இந்திய தேர்தல் ஆணையம் இன்னைக்கு வரைக்கும் உலகத்துக்கே ஒரு முன்மாதிரி. வரலாற்றின் மிகப்பெரிய சூதாட்டம் அப்படின்னு கிண்டல் செய்யப்பட்ட ஒரு விஷயம் கடைசியில ஜனநாயகத்தோட வெற்றி காவியமா முடிஞ்சுது. 70 வருஷங்களுக்கு அப்புறம் இன்னைக்கு 90 கோடிக்கும் அதிகமான வாக்காளர்களோட உலகத்தோட மிகப்பெரிய தேர்தலை நாம நடத்துறோம்னா அதுக்கு 1952ல போடப்பட்ட அந்த அஸ்திவாரம் தான் காரணம். இது வெறும் ஒரு நிகழ்வு இல்ல, இது இந்தியாவோட ஆன்மா. இந்தியாவோட இந்த வரலாற்று பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த முதல் தேர்தலை பத்தின எந்த விஷயம் உங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு? கமெண்ட்ல சொல்லுங்க. போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேங்க.